நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தினாலும் உங்களுக்கு கூடி வந்திருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் ஐக்கியமும் சந்தோஷமும் அன்பும் எப்பொழுதும் நமக்கு உண்டாவதாக. இங்கே என்னுடைய தனிப்பட்ட அன்பின் வார்த்தைகளை உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக இந்த ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கும் அவருடைய குமாரனுக்கும் நாம் நன்றி செலுத்தி கொண்டு இந்த நாளில் கூட பாடத்துக்கு நாம் கடந்து செல்வோம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு பார்க்கும்போது இலக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னு நாம் ஒரு தலைப்பு வச்சிருக்கோம். இன்னுமாக நாம் பார்க்கும்போது நம்முடைய இலக்கு அப்படிங்கிற நம்ம ஒரு தலைப்பு கூட எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ஆதார வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இங்கே பார்க்கும்போது பவுல் இங்கே இலக்கை பற்றி இந்த வசனத்தை சொல்லிக்கிறார். அந்த வசனத்தில் நான் பார்க்கும்போது இலக்குங்கும் போது நமக்கு மனுஷராக பிறந்துட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு இலக்குது. ஒரு இலக்கு இல்லாத மனுஷன் ஒரு வாழ்க்கை எப்படி பார்க்கும்போது அது ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒருடைய இந்த இலக்கு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்ட்டு நம்ம ஆரம்பத்திலே நம்மளுடைய இலக்கை நம்ம நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த இலக்கு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு பார்க்கும்போது சிறு வயதிலே நம்ம பள்ளி பாடங்களை படிக்கும்போது அதோடைய ஒரு இலக்கை நோக்கி கொண்டு தான் நம்ம ஓடுறோம். அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம வேலை ஸ்தலங்களும் பார்க்கும்போது ஒரு இலக்கை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். அது பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எதிர்கொள்ளும் போது அந்த ஒரு இலக்கை நோக்கி தான் நம்ம போகிறோம். அந்த இலக்கு எதுக்கு நம்ம ஒரு ஒரு பிரயோஜனமாக இருக்குதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள அது ஒரு மிகவும் உதவியாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம இலக்கை நம்ம முதலாவது நான் பார்க்கும்போது எதுக்கு உதவியாக இருக்குதுன்னு பார்க்கும்போது அது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வெற்றி பெறதுக்காக அது உதவியாக இருக்குது என்று நம்ம இந்த இலக்கை பார்க்குறோம். அது குறித்து கூட இன்னும் ஒரு வாசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25வது வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இங்கே நம்ம எல்லாம் இந்த பரம அழைப்புகளில் வந்திருக்கோம். நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? அந்த அழைப்புக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? சாயல் அழித்து நம்ம எதை இழந்து போனோம்? நம்ம ஆதிகால மனுஷன் எதை எழுந்து போனார்? ஜீவன் மற்றும் பரிசுத்தம். நம்ம ஜீவனை எழுந்து போனால் ஜீவனை கிடைச்சிருமான்னு பார்க்கும்போது கிடைக்காது. அதுக்கு என்ன முக்கியமாக தேவைப்படுதுன்னா அந்த பரிசுத்தம் இருந்தால் மாத்திரம்தான் அது ஜீவன் பரிசுத்தமான ஜீவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம ஆதாம் அதை இழந்து போனார். அதை பெற்றுக்கொள்ளதாக நம்ம அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம வாழும்படியாக நமக்கு ஒரு வாழ்கிறோம். அது ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் தேவன் நம்மளை எப்படி தான் சொல்கிறாருன்னா சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5வது வசனம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். இங்கே பார்க்கும்போது கடவுள் நம்மளை எப்படி தான் அழைக்கிறாருன்னா பலினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை. அப்படி பார்க்கும்போது நாம் எல்லோரும் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ பவுல் இங்கே என்ன சொல்கிறேன்னா ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு ஒப்பிடாக ஒரு காரியத்தை சொல்லி வருகிறார். இந்த பரிசுத்தமாக நான் வாழ இந்த ஓட்டப்பந்தயத்தில் நம்ம ஓடுவதற்கு மறுபடியும் அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இங்கே பார்க்கும்போது நாம் எதுக்காக தான் ஓடணும்னா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தான் நம்ம ஓடணும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஓட்டப்பந்தயத்தில் ஒரு சில காரியங்கள் நாம் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் பரிசுத்தவான்களுக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஓட்டப்பந்தயம் என்பது எங்கேயோ ஓடி எங்கேயோ முடிக்கிறதல்ல.
ஒரு சில இடத்துல துவங்கி ஒரு சில இடத்துல முடிகிறது தான் இந்த ஒரு ஒரு ஓட்டப்பந்தயம். அதுதான் வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் என்று நம்ம எண்ணலாம். இதுக்காக நம்ம அப்படியே ஓடி முடிச்சோமானா அதுக்குடைய ஒரு பரிசு தருவார். அந்த பரிசு தான் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த ஒரு ஓட்டப்பந்தய வீரர் அது ஓடுவார். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ஓட்டப்பந்தய வீரர் நம்ம உலகப்பிரமாக நான் எடுத்துக்கலாம். அந்த ஓட்டப்பந்தய வீரர் எதற்காக ஓடுவார், அவருடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதா என்று நம்ம கொஞ்ச நேரம் பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது ஒரு ஓட்டப்பந்தய வீரர் அவர் அவருடைய சிந்தையில் என்னதான் இருக்குன்னா, நான் ஒரு ஓட்டப்பந்தய வீரர் அப்படிங்கும்போது அந்த சிந்தை வந்து அவருக்குள் எப்பொழுதும் இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் தன்னை குறித்து மற்றவர்களிடத்தில் அறிமுகப்படுத்துகிறாருன்னா எப்படி அறிமுகப்படுத்துகிறாருன்னு பார்க்கும்போது, நான் எப்படியெல்லாம் ஓடினேன், எங்கெல்லாம் ஓடினேன், எத்தனை நிமிஷத்தில் ஓடினேன், எதுக்கு நான் முதலாவது இங்கே சின்ன இடத்துல ஓடினேன், அதுக்கப்புறம் நான் ஸ்டேட்டில் போய் விளாண்டேன். அது கொடுத்து வந்து மற்றவத்தில் வந்து அது பகிர்ந்து வெளிப்படுத்துவராக இருப்பார். அது மாத்திரம் இல்லை, மூணாவது பார்க்கும்போது ஓட்டப்பந்தய வீரர் எப்பெல்லாம் உடற்பயிற்சி செய்வார் என்று பார்க்கும்போது, ஏதோ வாரத்தில் ஒரு நாள், அது மாதத்துக்கு ஒரு டைமு, இல்லை 3 நாளைக்கு ஒரு டைமு, அப்படி செய்யாமல் தொடர்ந்து அனுதினமும் அவர் வந்து எப்படின்னா ஒரு காலையில் அவர் ஓடுவாரா அல்லது மாலையில் ஓடுவார். ஆனால் அனுதினமும் அவர் தொடர்ந்து ஓடினா தான் அந்த இலக்கை அடைய முடியும், அந்த முதலாவது வர முடியும். அப்படி பார்க்கும்போது நம்ம அதுக்குரிய அவருடைய வாழ்க்கை இருக்கும். அவர் வந்து அந்த பயிற்சி செய்யும்போது அவருடைய வாழ்க்கையை அவர் வந்து எப்படி மாற்றிக்கொள்வார் அப்படின்னு நான் பார்க்கும்போது, அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நாம் பார்த்தோமானால் ஒழுங்குமுறையாக இருக்கும். அதுக்கூடிய காரியங்கள் அவர் வந்து எப்படின்னா பார்த்துக்கணும்னா, உதாரணமாக ஒரு விசேஷத்துக்கு போகிறாரு. அவருடைய விசேஷத்துக்கு அங்கே பார்க்கும்போது அதோடைய தடை இல்லாமல் அந்த ஓட்டப்பந்தயத்துக்கு தகுந்தபடியாக அவருடைய ஓட்டத்தை அவர் ஓடும்படியாக அவர் பிரயோஜனப்படுத்தி கொள்வார். அவர் போட்டியை அது மாத்திரமல்லாத அவர் போட்டியை வெல்லும்படியாக அவருடைய உடல் ஆரோக்கியத்தையும் அவருடைய வல்லமையும் அவருடைய அந்த அனுதினமும் அவருடைய சாப்பாடு அல்லது அவருடைய தூக்கம் அவருடைய ஓய்வும் என்று அவர் சரியாக இருக்கும். அதுவே பார்த்துக்குவார். ஏதோ கண்ட நேரத்தில் தூங்கி அப்படியே இருந்தால் அவருடைய வாழ்க்கை இந்த ஓட்டப்பந்தயத்துக்கு அது எதுவாக இருக்காது. அப்படி பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு ஒழுங்குமுறையை அவர் கற்றுக்கொள்வார். அது மாத்திரமல்லாமல் தமக்கு முன்னால் ஓடியிருந்த ஒரு ஓட்டப்பந்தய வீரர் அவருடைய வாழ்க்கை தரத்தை அவர் முன்னோக்கி பார்ப்பார். எப்படி பார்க்கும்போது அவர் எப்படிலாம் ஓடினார், அவருடைய அந்த ஓட்டத்தை அவர் வின் பண்ணுறதுக்காக இதெல்லாம் செஞ்சார். அப்படி பார்க்கும்போது அதுக்குரிய தகவல்களை அவர் சேகரித்து வைத்திருப்பார். அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரனாக நான் பார்ப்போம். முதலாவது நான் பார்க்கும்போது ஒரு ஓட்டப்பந்தய வீரனுக்கு முதலாவது நான் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் என்ற ஒரு சிந்தை இருக்கணும். ரெண்டாவதாக அவருடைய மற்றவருடைய இடத்துல எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது, தன்னுடைய அந்த ஓட்டப்பந்தயத்துக்கு தகுந்த மாதிரியும் அவர் வந்து சிந்தையை வெளிப்படுத்துவார். மூன்றாவதாக பார்க்கும்போது அவருடைய உடற்பயிற்சி அனுதினமும் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது நாலாவதாக பார்க்கும்போது அந்த ஓட்டப்பந்தய வீரர் தன்னுடைய ஓட்டப்பந்தயத்தை அந்த நேராக போகும்போது அவனுடைய ஒழுங்குமுறையான வாழ்க்கையை அவர் அமைத்து கொள்வார். ஐந்தாவதாக பார்க்கும்போது ஆரோக்கியமான அந்த ஓட்டத்தை ஓடும்படியாக அவருடைய உடல் சரீரத்தை அவர் பார்த்து கொள்வார். ஐந்தாவதாக பார்க்கும்போது தனக்கு முன்னாடி இருந்த நம்முடைய முன்னாடி இருந்த ஜாமான்களை அவர் பார்த்து அவருடைய கற்று அது ஓடுவார் என்று நாம் பார்க்கிறோம். இது வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரனுக்காக இது உலகப்புறமாக கொடுத்துட்ட ஒரு பார்க்குறோம். அப்படியாக இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பொருத்தி பார்த்தோமானால் நம்ம வந்து முதலாவது இந்த ஓட்டப்பந்தய வீரன் எப்படி அந்த சிந்தை அவருக்குள்ளே இருக்குதோ அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது நம்ம உடன்படிக்கை செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வரும்போது நம்மளுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அதில் ஒரு வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவு அடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறார்களே. நாங்கள் பார்க்கும்போது நம்ம கடவுளுக்குள் ஞானஸ்தானம் எடுத்து வந்திருக்கோம். நம்ம வந்து ஒரு புதிய மனுஷன் அல்லது புதிய சிருஷ்டி, நான் ஒரு புதிய சிந்தனை கொண்டிருக்கிறவன்.
நான் இப்போ பழையவைகளை செய்யாமல் ஒரு புதிய மனுஷன் சிருஷ்டித்து கொண்டு இருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது நாம் அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எழுந்திருக்கும் போதும் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வாழும்போதும் எப்பெல்லாம் நான் ஒரு புதிய சிருஷ்டி, நான் ஒரு புதிய மனுஷன்ங்கிற சிந்தனை நமக்குள் முதலாவது வர வேண்டும். ரெண்டாவது பார்க்கும்போது ஒரு ஒரு ஓட்டப்பந்தய வீரன் மற்றவரிடத்தில் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்னா நம்மளுடைய வாழ்க்கை தரமும் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். எப்படி பார்க்கும்போது நம்ம மற்றவரிடத்திலே நம்ம பரிசுத்தவான்கள், நம்ம புதிய மனுஷன், புதிய சிருஷ்டி அப்படின்னு மற்றவங்க சொல்ல மாட்டோம். ஆனால் நம்மளுடைய செயல்கள் சிந்தனை அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை தரம் மற்றவர்களை நம்ம உலக காரியங்களாக இருந்தாலும் உலக காரியங்கள் வாழ்க்கை வாழ்ந்தாலும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம அந்த பரிசுத்தமாக நம்ம மற்றவர்களிடத்திலே பேசும்படியாகவும் வாழும்படியாக நம்ம பார்க்குறோம். மூன்றாவதாக பார்க்கும்போது அதுக்குரிய பயிற்சி நம்ம நான் செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2, 3. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அங்கே பார்க்கும்போது நாம் மறிச்சிட்டோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் பார்க்கும்போது நம்முடைய பூமி கடத்துவதாக இல்லாதபடிக்கு மேலாவனை நம்ம சிந்தித்து கொண்டு நம்முடைய வீடாகி அந்த வீடு எங்கேனா பரலோகத்தில் இருக்கும்படியாக நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டும். அதுக்குரிய பயிற்சியை நம்ம அனுதினம் செய்ய வேண்டும். நாலாவதாக பார்க்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பாதிக்கப்படாமல் ஓடும்படியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியில் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். இங்கே பார்க்கும்போது நம்மளுடைய சொந்த வேலையை தான் நாம் பார்க்கணும். மற்ற இந்த அழைப்புக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். நம்ம இந்த அழைப்புக்குள்ளே எப்படி வந்திருக்கும் பார்க்கும்போது ரொம்ப அது ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 மற்றும் 29 வசனம். எப்படியெனில் 26. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இங்கே பார்க்கும்போது நம்ம அநேகர் ஞானிகளும் இல்லை, அநேகர் ஐஸ்வர்யவான்களும் இல்லை. நம்ம தெரிந்து கொண்ட யாருன்னு பார்க்கும்போது கடவுளுடைய ஈவினாலே நம்மளை தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டா பார்க்கும்போது நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாம் அந்த உயிர்த்தெழுதலை அடைவதற்காக தான் நம்மளை தேர்ந்தெடுக்கின்றார். அது பார்க்கும்போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் முற்பகுதியை மட்டும் வாசிக்கலாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பெயரானவராய் இருக்கும் பொருட்டு இங்கே பார்க்கும்போது பிதா நம்முடைய நம்ம குமாரனுக்குடைய முதல் பேரானலாம் இருக்கும் பொருட்டு எவர்களை முன்னறிந்தாரோ, அப்படி பார்க்கும்போது நம்மளை தேவன் பேர் சொல்லி நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நாம் இந்த நாளிலும் கூட அந்த இலக்கையை நோக்கி நாம் தொடரும்படியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். இந்த பரிசுத்த வான்வழியில் இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அதுலேயே 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்க கூடாது. அங்கே பார்க்கும்போது அந்நிய காரியங்கள் நம்ம அந்த தலையிடக்கூடாது. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் மற்றவர்களுக்காக தங்களுடைய கடன் வாங்கி கொடுக்கறது, இந்த பூமி கடத்த விசேஷங்களில் கடன் வாங்கி கொடுக்கிறதும் அது சங்கீதத்தில் சொல்லிக்கிறார் சங்கீதக்காரர்.
மற்றவர்களுக்கு பிணையிட்டு அதை வந்து நீங்கள் சாட்சி இடக்கூடாது அப்படிங்கிறது அது சங்கீதத்தில் வந்து சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அப்படி பார்க்கும்போது மற்ற விஷயத்தை நம்ம மற்ற விஷயத்தை நம்ம வந்து அதில் மாட்டிடக்கூடாது. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து எதற்காக அழைக்கப்பட்டோம் வந்து நம்முடைய புதிய சிந்தை புதிய சிருஷ்டியாக நாங்கள் அழைப்பட்டோம். அப்படி பார்க்கும்போது நம்ம எதை பெற்றுக்கொள்ள ஓட வேண்டும், ஏன் பெற்றுக்கொள்ள ஓட வேண்டும் என்று நம்ம ஒரு கேள்வி வச்சோன்னா அதுக்குரிய நாம் பார்க்கலாம். முதலாவது எதை பெற்றுக்கொள்ள நம்ம ஓட வேண்டும். அப்படி பார்க்கும்போது சகோதரர் இன்னைக்கு அநேகர் அது இந்த சபைக்குள்ள இந்த அழைப்புக்குள்ளே வராங்க. அது சகோதரர் மத்தியில் ஒரு நல்ல பேரை வாங்கணும், நான் ஒரு ஊழியம் செய்யணும் அப்படிப்பட்டமாக இந்த ஊழியத்துக்குள்ள வராங்க. அப்படி பார்க்கும்போது முதலாவது நம்ம எதுக்காக தான் அது பெற்றுக்கொள்ள எதுக்கு தான் வரணும் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். அங்கே நான் பார்க்கும்போது அவருடைய பாடுகளுக்கு நம்ம ஐக்கியமாகிறதுக்கு, ஏன்னா பார்க்கும்போது அவருடைய மரணத்திற்கு ஒப்பாகிய நம்ம எப்படியாயினும் முதலாம் உயிர்த்தெழுதல் நம்ம அடையத்தான் இந்த முதலாவது நம்ம அதை பெற்றுக்கொள்ள நம்ம ஓடணும். ரெண்டாவது பார்க்கும்போது அதிலே 14வது வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக தான் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளதாக ஓட வேண்டும். இரண்டாவது இன்னொரு விஷயம் பார்க்கலாம், ஏன் பெற்றுக்கொள்ளதாக ஓட வேண்டும் பார்க்கும்போது இந்த ஓட்டத்தில் ஓடவங்க வந்து அநேக பேர் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து ஓடி முடிச்சிட்டாங்க, இன்னொருத்தர் பார்க்கும்போது ஓடி இருக்கிறாங்க, இன்னும் சிலவங்க பெற்றுக்கொள்ளதாக ஓடுறாங்க. அப்படி நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து எப்படிப்பட்டவர்களாக ஓடணும் பார்க்கணும்னா நாம் இதை பெற்றுக்கொள்ளதாக ஓடுறோம். அப்படி நாம் பெற்றுக்கொள்ள நம்ம ஓடணும்னா நம்முடைய ஒரு வருஷம் வாசிக்கலாம். அதுலேயே 12 மற்றும் 13வது வசனம். பிலிப்பியர் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அங்கே பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுல் வந்து அவருடைய வாழ்க்கை குறித்து சொல்லுகிறார். அப்போ பார்க்கும்போது எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன் நம்ம அநேக பவுல் எதுக்காக வந்து பிடிக்கிறதுனா புறஜாதிக்கு வந்து சுவிசேஷ அறிவிக்கணும்னு வந்து நம்ம அநேக இதழ் பார்த்துருக்கோம். ஆனால் அது வந்து அதுக்காக தான் அவர் சொல்கிறாருன்னா அது வந்து எப்படி தான் அவர் தொடர்றாருன்னா ஆசையாக தொடர்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அங்கே பார்க்கும்போது சகோதரரே, அதை நான் பிடித்து கொண்டு நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். இங்கே வந்து நான் பார்க்கும்போது மற்ற டிரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது இதை நம்ம இது ஒன்று தான் செய்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது எதை தான் அந்த ஒன்று செய்கிறாருன்னு பார்க்கும்போது பின்னானவைகளை மறந்து முன்னானவை நாடி அப்படிங்கும்போது பின்னானவைகள் என்று நான் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் இருக்குது. அது வசனம் எப்படி தான் சொல்லுதுன்னு பார்க்கும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் மற்றும் 3வது வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்த அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். முன்பு பார்க்கும்போது நாம் வந்து சாத்தானுடைய பிள்ளைகளால் இருந்தோம் என்று நம்ம இதுக்கு முன்னாடியே வசனம் வாசிக்கிறோம். இப்பொழுது நம்ம யாருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று நம்ம இந்த வசனம் வாசிக்கலாம். அவர்களே நாம் எல்லோரும் முற்காலத்திலே எப்படியெல்லாம் நாம் நடந்தோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நாம் இப்படி நம்முடைய சுபாவத்தின் நம்முடைய இஷ்டப்படி நம்ம வாழ்ந்தோம். ஆனால் இப்போ இந்த அழைப்புக்குள்ளே நம்ம வந்தவங்க நம்ம இப்படியாக நாம் வாழாமல் முன்னானவர்கள் நாடி நம்ம எப்படி போக வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். இங்கே நான் பார்க்கும்போது கிறிஸ்துவினால் முதலாவது நம்ம யாரதை ஏற்றுக்கொண்டோம் என்று பார்த்தோம்னா முதலாவது கிறிஸ்துவ மேலே விசுவாசம் நம்ம கொண்டோம். அது பிறகு தான் நம்மளுடைய பிதா குமாரன் அவருடைய ஒரு புரிதல் நமக்கு உண்டாகி இவருடைய முதலாவது கிறிஸ்துவ வழியாக வந்தோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இன்னொரு வசனம் வாசிக்கலாம். இந்த இலக்கு நாம் என்ன, அந்த இலக்கு என்னன்னு நான் பார்க்கும்போது ரோமர் 8:29 வாசிக்கலாம். 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பெயரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அங்கே பார்க்கும்போது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மளை முன்குறித்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு நம்ம சாயலுக்கு தான் நம்ம நம்மளுடைய இலக்காக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு 3 விஷயத்தில் பார்க்கலாம். அது எந்த இடத்துல நம்ம ஆரம்பிக்கிறோம் என்று நாம் பார்த்தோமானால் முதலாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து நம்ம தொடங்குகிறோம். அந்த இடம் எங்கேயும் பார்க்கும்போது நம்மளுடைய ஆரம்பமாக இருக்கிறது. அது அந்த இடம் எங்கே பார்க்கும்போது நம்முடைய ஞானஸ்தானம் எடுத்து அந்த நிலையை குறிக்கிறது. அதுக்காக நம்முடைய அழுதின வாழ்க்கையிலே நம்ம செஞ்சுட்ட நம்ம அந்த இலக்கை நோக்கி நம்ம ஓடுவதற்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது இந்த சரியான அந்த இலக்கை நம்ம குமாரனுடைய சாயலுக்கு நம்ம ஒப்பாக இருக்கணும்னா முதலாவது நம்முடைய குணலட்சங்கள் முதலாக இருக்க வேண்டும். அப்படிங்கும்போது நம்மளுடைய குணலட்சங்கள் நம்ம குமாரனுக்கு ஏற்றவளாக இருக்கும்போது தான் நம்ம அந்த இலக்கையை நம்ம அடைய முடியும். இன்னும் வாசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13 1 மற்றும் 2 வசனம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. இங்கே பார்க்கும்போது மலையை பெயர்க்கத்தக்கப்பட்ட விசுவாசம் நமக்குள் இருந்தாலும் தீர்க்கதரிசன வாசங்களை நம்ம சரியாக அங்கே போதித்தாலும் அல்லது இவர் சகலத்திலும் நம்ம அறிந்துள்ளதாக இருந்தாலும் நம்ம அன்பு நமக்கு அந்த குணலட்சணங்கள் நமக்கு இல்லைன்னா நம்ம இந்த இலக்கை அடைய முடியாது. நம்ம இந்த இலக்கை அடையணும்னா இந்த அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவருடைய பிரயாணம் பார்க்கும்போது கிறிஸ்துவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும், கிறிஸ்துவை பிரசங்கிக்கணும். அது புறஜாதியத்தில் அங்கே அவர் போகும்போது அவருடைய 3 கப்பல் பிரயாணத்தை முடிக்கிறாரு. அது அவருக்கு பிரயோஜனமாக சந்தோஷமாக இருந்துச்சு தான் பார்க்கும்போது அது சந்தோஷமாக இல்லை. ஏன்னா இந்த வருஷம் தான் அவர் சொல்கிறார். அப்போது நான் எப்படிப்பட்ட சகல வித விசுவாசத்தில் இருந்தாலும் நான் தீர்க்கதரிசன வாசங்களை நான் உடையவனாக இருந்தாலும் சகல அறிவும் எனக்குள்ளே இருந்தாலும் ஆனால் அந்த அன்பு மட்டும் எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. இந்த அழைப்புக்குள்ளே நான் இவ்வளோ விசேஷம் நான் செஞ்சாலும் அதனுடைய முடிவு பிரயோஜனம் ஒன்றும் இருக்காது. அப்படி பார்க்கும்போது நம்முடைய குமாரனுடைய சாயலை நம்ம அடைவதற்கு அந்த வசனத்தின் மூலம் நாம் பார்க்கும்போது அந்த இலக்கு என்ன பார்க்கும்போது நம்ம குமாரனுடைய சாயலை நம்ம அடையணும். அப்படி பார்க்கும்போது குமாரன் சாயலை நான் அடையணும்னா நம்முடைய குணலட்சணங்கள் குமாரனுக்கு இசைவாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் மீண்டுமாக ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் பவுல் அவருடைய வாழ்க்கையில் அவர் கடைசியாக அவர் சொல்கிறாரு. அந்த வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4 7 மற்றும் 8 வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல,
அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இங்கே பார்க்கும்போது நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அது வந்து இது பவுல் வந்து கடைசியாக அவரை வந்து சொல்கிற வார்த்தை தான். ஏன்னா அவருடைய ஓட்டத்தை எப்படி என்று நம்ம வந்து யாரு தான் வெளிப்படுத்தினா வந்து பைபிள் நான் பார்க்கும்போது பவுல் மட்டும்தான் இங்கே சொல்லிக்கிறார். அப்படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் வந்து எதற்காக பிடிக்கப்பட்டோமோ, நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது பார்க்கும்போது அங்கே குமாரனுடைய சாயலுக்கு நம்ம அந்த நம்மளுடைய குணலட்சணங்கள் நம்ம வந்து இந்த குமாரனுடைய இசைவாக இருக்குதா என்று நான் பார்க்கும்போது அங்கே அவருடைய இணங்க நம்ம இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது அனுதினமும் நம்ம செய்துட்டு நம்ம இந்த மாதத்தில் நம்ம கடைசியில் இருக்கிறோம். ஆனால் வரக்கூடிய அந்த புது வருடத்திலே நம்ம வந்து உறுதியான தீர்மானம் எடுக்க நம்ம ஒரு 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 உறுதுணையாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுடைய அந்த அனுதினமும் ஜெபம் செய்தாரோ, அதுபோல் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அனுதினமும் ஜெபம் செய்து அந்த உபவாசம் என்ற நம்ம வந்து இன்றைக்கு அநேக பேசைகள் நம்ம பார்த்துருக்கோம். உபவாசங்கும் போது பேசபில் அநேக தரம் நம்ம இருந்திருக்கோம். ஆனால் இப்போ பார்க்கும்போது நம்ம உபவாசம் இருக்கிறதில்ல. அப்படி பார்க்கும்போது உபவாசம் இருக்கிறது வந்து மணவாளன் எடுத்துக்கொள்ளும்படியாக மணவாளன் இருக்கும்போது உபவாசம் இருக்க வேண்டாம். ஆனால் மணவாளன் எடுத்துக்கொள்ளும்படியாக உபவாசம் இருக்கணும். இந்த உபவாசம் வைத்து நம்முடைய அந்த குணலட்சணம் கிறிஸ்துவோட குணலட்சணம் நம்மள்கிட்ட இருக்குதா என்று நாம் பார்க்கும்போது அதுக்காக நம்ம உபவாசம் இருந்து கூட நம்ம ஜெபிக்கலாம். அடுத்த பார்க்கும்போது அனுதினமும் நம்முடைய வேத வேத வசனம் நாம் தியானிக்கும்படியாக இருக்க வேண்டும். ஏன்னா பார்க்கும்போது தேவன் எதன் மூலியமாக தான் நம்மளோட பேசுவார்னு பார்க்கும்போது அவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது தான் நம்மளோட பேசுவார். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய வருங்காலத்தில் நம்ம கூட ஒரு பிரமாணம் எடுத்து அந்த குணலட்சணங்கள் நமக்குள் வரும்படியாக தேவன் நம்முடைய நமக்கு அந்த குணலட்சியத்தை தருவார் என்று நாம் பார்க்கிறோம். இறுதியாக நம்ம அந்த பரிசை நம்ம பெற்றுக்கொள்ள 1 பேதுரு அந்த எப்படி தருவாருன்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இங்கே பார்க்கும்போது நம்ம அந்த பரிசு அந்த ஓட்டப்பந்தய ஓர வீரன் அந்த பரிசு பொருளை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் வந்து பார்க்கும்போது கடைசியாக இந்த ஒரு இந்த பரிசு பொருளை தான் நமக்கு தருவார். அப்படி பார்க்கும்போது என்ன அந்த பரிசு பொருளும்போது வாடாத கிரீடம், அப்படி பார்க்கும்போது நித்திய ஜீவன், அழியாத ஜீவன். இந்த நாளும் கூட நம்ம இந்த இலக்கையை நோக்கி தொடர்கிறேன் என்ற சத்திய வழியாக நாம் வந்து முதலாவது அந்த ஓட்டப்பந்தய வீரனுக்காக ஒப்பிட்டு நம்ம ஒரு சில காரியங்கள் பார்த்தோம். இரண்டாவது அந்த இலக்கு அடைவதற்காக அவர் எப்படிலாம் ஓடினார்னு பார்த்தோம். இறுதியாக அந்த இலக்கு வந்து என்னன்னு பார்க்கும்போது குமாருடைய சாயல் நம்ம அடையணும். அது அடைஞ்சால் மாத்திரமே நமக்கு வந்து இந்த நித்திய ஜீவன் நான் தருவார் என்று நாம் பார்க்கிறோம். பொறுமையாக கேட்ட தேவன் தாமே ஆசீர்வதிப்பாக. ஆமீன்.